அன்பார்ந்த தமிழக மக்களே, கடந்த 2019ஆம் ஆண்டு மோடி அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்த CAA NRC NBR என்ற சட்டம் கடுமையான போராட்டத்தை சந்தித்து கிளர்ச்சியையும் ஆர்ப்பாட்டங்களையும் நாடு முழுக்க சந்தித்து அந்த சட்டம் பின்வாங்கப்பட்டுச்சு. அதே CAA NRC சட்டம் SIR என்கிற பெயரிலே நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்ப்புகள் எல்லாம் அதில் ஒரு சதம் கூட இன்னைக்கு கிடையாது. இன்றைக்கு எதிர்கட்சிகள் மௌனமாக அமைதியாக இருந்து இந்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு பல வகையாக உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளுடைய BLOக்களும் BLA 2 என்ற பெயர்ல எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே CAA சட்டம் அதே NRC தான் இப்போதும் அமலாகி கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு எங்கிருந்தோ வந்த மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவத்தும் ஞானேஷ்குமாரும் நம்மளுடைய பூர்வ குடியை சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ இங்கதான் பிறந்தியா, நீ சட்டவிரோத குடியேறியா, அந்நியனா, அதை நிரூபிக்கின்ற ஆவணத்தை கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. இவர்கள் யார் நம்மை கேட்பதற்கு? நாட்டினுடைய விவசாயத்தை, தொழில்துறையை, சிறு தொழிலை எல்லாத்தையும் வளர்த்து இங்க இருக்கிற கட்டுமானங்களை, அரசு கட்டுமானங்களை, கல்லூரிகளை எல்லாம் வளர்வதற்கு உழைத்து வேர்வை சிந்தியவர்கள், வரியை கட்டியவர்கள். அதனுடைய அப்படிப்பட்ட நம்மை பார்த்து இத்தனை ஆண்டுகள் ஓட்டளித்த நம்மள பல பேர் கிட்டத்தட்ட 98 லட்சம் பேரை இன்றைக்கு ஓட்டுரிமை அற்றவர்களாக மாற்றி அவர்களுடைய குடியுரிமையை சோதிக்கிறார்களே, இதை நாம் அனுமதிக்க முடியுமா? இவர்கள் நம்மளுடைய குடியுரிமையை சோதிக்க இவர்கள் யார்? எங்கிருந்தோ வந்தவர்கள் நம்மை சோதிக்கிறார்கள். தன்மானம், சுயமரியாதை, பெரியார் பிறந்த மண் என்றெல்லாம் பேசி வளர்ந்த தமிழ்நாடு இன்றைக்கு அதெல்லாம் வெறும் ஏற்றளவுலையும் பேச்சளவுலையும் தான் இருக்குது. நடைமுறையில் நம்மளுடைய தன்மானம், சுயமரியாதை எல்லாம் காற்றில் பறக்க விட்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள், எதிர்கட்சிகள். இதை நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? நம்மளுடைய போராட்டங்கள் தான் இந்த நாட்டினுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் அவ்வப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது, காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அது இன்றைக்கு அமைதியான முறையில் நடக்கின்ற இந்த SIRக்கு நாம் ஒத்துழைக்க கூடாது. இது SIR அல்ல, NRC, தேசிய குடிமக்கள் பதிவேடு. நம்மளுடைய ஆவணங்களை நாம் கொடுக்க மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபடுவதுதான் நம்மளுடைய தன்மானம். இந்த SIRக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக வருகிற ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை கீழ்ப்பாக்கம் உழைக்கும் மக்கள் மாமன்றத்தில் மாலை 4 மணிக்கு மாபெரும் கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். அனைத்து ஜனநாயக சக்திகளும் தமிழக மக்களும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி.